SCM வந்து 90s டெவலப் ஆகுது. ஸோ சப்ளை செயினுங்கிறது நவ் இட் இஸ் காமன் டு ஆல் இண்டஸ்ட்ரி. எல்லா இண்டஸ்ட்ரியில் எய்தர் டொமஸ்டிக் ஆர் இன்டர்நேஷனல் சப்ளை செயின் இஸ் தேர். இந்த சப்ளை செயின் வந்து இட் பிகம்ஸ் குளோபல் சப்ளை செயின் நவடேஸ். என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட கிராஃப் இது கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் அ ஷேர் ஆஃப் இம்போர்ட்டட் இன்புட் இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இம்போர்ட்டட் இன்புட்ஸோடைய ரோல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்பேரிட்டிவ் சார்ட். 1970s இது ஜஸ்ட் ஒரு 8% இருந்த இம்போர்ட்டட் இன்புட்ஸ் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2003-2014 கிட்டத்தட்ட 50% ரீச் ஆயிருக்கு. இப்போ நியர்லி 50%. அப்போ இன்னைக்கு குளோபல் சப்ளை செயின் வந்து இப்போ குளோபல் ஆயிடுச்சு. பிகாஸ் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா எனக்கு அது எங்கே அவுட் சோர்ஸ் பண்ண முடியுமோ, எங்கே சீப்பஸ்ட்டோ அங்கேருந்து நான் வாங்குறது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் வந்து குளோபலி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்னோட நெட்வொர்க் ஆஃப் த லாஜிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வைட் ஆகிட்டு இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, when the network becomes wide, the risk becomes high. So quite natural வந்து risk வந்து ஹையாக நம்மளுக்கு இப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. For example, if you consider this particular case, this is a material, a overcoat manufactured in Hong Kong. ஒரு ஹாங்காங்கில் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ஓவர் கோட்டை அங்கே இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, he is procuring the cotton from the nearmost country of China, the world largest producer of cotton. And he is procuring the imitation fur from Thailand. That in the head part use பண்ற imitation fur வந்து தாய்லாந்துல இருந்து வாங்குறாரு. And he is procuring the stainless steel zippers from Japan. And he is procuring the snap fasteners from Germany. And he is procuring the outdoor clothing from Taiwan. So for producing one single product in Hong Kong, they are procuring different raw materials from 6 different venues. அப்போ இவங்களோட நெட்வொர்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6 கண்ட்ரியிலேருந்து சப்ளை செயினை மேனேஜ் பண்ணணும். இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தர் இஸ் எ எர்த்குவேக் இன் தைவான் வந்து எர்த்குவேக் ஆகி அங்கே வந்து they cannot able to send the outdoor clothing. The entire process will be in a held up. நீங்கள் வந்து அதை விட்டுட்டு மிச்ச கோட்டை நீங்கள் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து நிறைய பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கோடைய இன்வென்ஷன், ஜஸ்ட் இன் டைம், லீன் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி நிறைய நம்ம கொண்டு வந்து நம்ம மேனுஃபேக்சரிங்கோடைய எபிலிட்டியை, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் அதே விஷயத்தை நம்ம இன்னொரு விஷயத்தை மறந்துட்டோம். ஜஸ்ட் இன் டைமில் வந்து நம்ம வந்து காஸ்ட் கட் பண்ணுறோம். காஸ்ட் கட் டவுன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ளை செயினோட ரிஸ்க்கை வந்து அதிக மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஜஸ்ட் இன் டைமில் எல்லாத்தையும் ப்ரொக்யூர் பண்ணுற நெட்வொர்க்கை கொண்டு வரும்போது, இஃப் எனி டிஸ்டர்பன்சஸ் ஹேப்பன் இன் எனி நெட்வொர்க், த ப்ராப்ளம் ஆஃப் ரிஸ்க் வில் பி மோர். அப்போ இந்த சப்ளை செயினை வந்து நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு மேனேஜ் பண்ணுறதா இல்லை காஸ்ட் எஃபெக்டிவ்னஸாக போகிறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. ஸோ குளோபலி இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் த சப்ளை செயின் பிகம்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னால் நிறைய கீ இஷ்யூஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. ஐ மென்ஷன் சம் ஆஃப் தி கீ இஷ்யூஸ் ஹியர் வி ஹேவ் டு பிளான். த ஃபர்ஸ்ட் இஸ் த நெட்வொர்க் பிளானிங். Any manufacturer, he has to plan the network in which he has to procure the material and stock the material like that. Inventory control, supply contract, how he is going to make contract with the various suppliers, and he has to make the distribution strategies, integration and strategic partnering, outsourcing and procurement strategy, product design. ஸோ இந்த மாதிரி எல்லா இஷ்யூலையுமே இன்னைக்கு வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஆஸ் எ மேனுஃபேக்சரர், ஐ எம் டெல்லிங் ஆஸ் எ மேனுஃபேக்சரர், வி ஹேவ் டு மேக் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் ஆல் தீஸ் இஷ்யூஸ். And the importance of supply chain risk management எப்படி வருது அப்படின்னா, we can see some of the case studies I mentioned here. So இங்கே சில case studies நம்ம பார்க்குறோம். For example, in 1997, the Boeing company announced a 2.6 billion write-off because of raw material shortage. So Boeing வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆர்டரை சப்ளை பண்ண முடியாமல் ரைட் ஆஃப் பண்ணுறாங்க. ஒர்த்து வந்து 2.6 billion. ஒன்லி ரீசன் இஸ் they are not able to get the that is materials of raw materials in time. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 93ல யூஎஸ் சர்ஜிக்கல் கார்பரேஷன் வந்து கிட்டத்தட்ட 22 million லாஸ் வந்து லார்ஜர் தேன் ஆன்டிசிபேட்டட் இன்வென்ட்ரிஸ்னால லாஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து இந்த மாதிரி என்கொயரி வரும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய இன்வென்ட்ரியை கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த என்கொயரி இல்லை. அப்போ அவங்களுக்கு வந்து பிகாஸ் ஆஃப் லார்ஜர் ஆன்டிசிபேட்டரி இன்வென்ட்ரி they are losing 22 million. ஹச்பி பார்த்தீங்கன்னா, டெல் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தைவான் இஸ் அ சீப்பஸ்ட் சோர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு தைவான்லேருந்து காம்பனண்ட் எல்லாம் வாங்குறாங்க. அப்போ 99ல் தைவானில் வந்து மேசிவ் எர்த்குவேக் நடக்குது. மேசிவ் எர்த்குவேக் தைவானில் நடக்குதுன்னா ஹச்பியும் டெல்லும் கிட்டத்தட்ட $1 billion வந்து லூஸ் பண்ணியிருக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் தேர் ப்ராப்ளம் இன் ஒன் சப்ளை செயின்.
அப்போ இது எல்லாமே சப்ளை செயினை நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் நேரோ டவுன் பண்ணி ஒரு ஏரியாவோட லோயஸ்ட் எங்கே கிடைக்குதோ அங்கேருந்து வாங்குறது அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நடக்கிற விஷயமா பார்க்குறோம். Ericsson பார்த்தீங்கன்னா 400 million euro loss because of fire in a supplier's plant. Apple faced shortages after DRAM supplier in earthquake in Taiwan. US firms spent nearly 10% of GDP on supply chain related activities. So இதெல்லாமே supply chain எந்த அளவுக்கு இனி ஃபியூச்சரில் நம்ம மேனேஜ் பண்ணணும், இதில் ரிஸ்க் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு நம்மளுக்கு வரலாம். இப்போ இந்தியன் இண்டஸ்ட்ரிலாம் எடுத்துட்டோன்னு சொன்னால் நம்ம வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து இவ்வளவு ஒரு எக்ஸ்டென்சிவாக திங்க் பண்ணுறோமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. வாட் இஸ் த ரிஸ்க் இன் சப்ளை செயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா the very simple mathematical formula for risk என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா it is probability of consequences. ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது the consequences, the risk is a combination of probability of event and its impact. ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது, அதோட இம்பாக்ட் என்ன, that is called risk. ஸோ இப்போ நீங்கள் சப்ளை செயினில் என்னென்ன மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு ரிஸ்க் வரலாம் நீங்கள் கேட்கலாம். சப்ளை செயினில் நம்மளுக்கு என்ன ரிஸ்க் வரலாம், ஸோ இந்த ரிஸ்க்லாம் எப்படி நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் ரிஸ்க் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மே கம் ஃப்ரம் ஆர்கனைசேஷனல் ரிஸ்க். நீங்கள் இப்போ ஒரு இடத்துலேருந்து பொருள் வாங்குறீங்க, நெட்வொர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அங்கே வந்து ஏதாவது ரிஸ்க் வரலாம். மேபி அந்த கம்பெனியில் லேபர் இஷ்யூஸ் வரலாம், அந்த கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் வரலாம், அந்த கம்பெனியில் வேறு ஏதாவது சம் லோக்கல் இஷ்யூஸ் வரலாம். அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ரிஸ்க் வரலாம். என்விரான்மெண்டல் ரிஸ்க் வரலாம். இப்போ என்விரான்மெண்டல் ரிஸ்க் அப்படிங்கிறது இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன், ஃபயர், இப்போ நம்ம பார்த்தோம் Ericsson வந்து 400 million லாஸ் பண்ணியிருக்கு பிகாஸ் ஆஃப் ஃபயர் இன் சப்ளையர் பிளான்ட். இது உங்களுடைய கண்ட்ரோலே கிடையாது. நீங்கள் வந்து இங்கே இருக்கிறீங்க, உங்கள் சப்ளையர் எங்கேயோ இருக்கிறார், அங்கே என்ன நடக்குதுங்கிறத உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்டல் ரிஸ்கில் வந்து நிறைய எர்த்குவேக் வருது, சுனாமி வருது, இதனால் வந்து சப்ளை செயின் வந்து பிரேக் டவுன் ஆகலாம். நெட்வொர்க் ரிலேட்டட் ரிஸ்க் வரலாம். நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிற நெட்வொர்க்கில் ஏதாவது சில அன்எத்திக்கல் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் வரலாம். திடீர்னு உங்கள் கான்ட்ராக்ட் பண்ணியிருக்க சப்ளையர் வந்து உங்களை கட் பண்ணிவிட்டு உங்கள் இன்னொரு கண்ட்ரிக்கு ஹையர் ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஷிஃப்ட் ஆகலாம். நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ண முடியாது, இது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. மேபி நீங்கள் லிட்டிகேஷன்ஸ் நீங்கள் வந்து பண்ணலாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து அக்கரன்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அது மாதிரி நிறைய குவாரல்ஸ் பிட்வீன் த மிஸ்ட்ரஸ்ட் பிட்வீன் த பார்ட்டிஸ் வரலாம். இனர்ஷியா இஸ் ஒன் ஃபேக்டர் நிறைய இந்தியன் கம்பெனி வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வி ஆர் நாட் lack of responsiveness to changing environment. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இதுதான் நம்ம அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ நம்ம பேசும்போது கூட சில கொஸ்டின் கேட்கும்போது நம்மளே சொன்னோம், முன்னாடி சார் சொன்னார் இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி, நான் இப்படி தான் இன்சூரன்ஸ் எடுப்பேன், எனக்கு இப்படி தான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது வேற. இன்னைக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்றாப்புல நம்ம மாறிக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்கோடம்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கு டு பி வெரி ஃப்ராங்க், இங்கே இருக்கிற எவ்வளோ எக்ஸ்போர்ட்டர் வந்து இன்னைக்கு எவ்வளோ இன்கோடம் இருக்குன்னு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நான் சொல்கிறது எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன்னைக்கு இன்கோடமில் எவ்வளோ வந்து இப்போ லேட்டஸ்ட் 2012 இருக்குது. எல்லாருக்கும் எஃப்ஓபின்னா என்னன்னு தெரியும், சிஐஎஃப்னா என்னன்னு தெரியும் அப்படின்னா தட் இஸ் நாட் ஒன்லி இன்கோடம். how many people we know that is இன்கோடம் இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட். நம்ம இன்னும் டிஇக்யூ டிஇஎஸ்லாம் பேசிகிட்டு இருக்கோம். டிஇக்யூ டிஇஎஸ்லாம் இப்போ இன்கோடமில் அவுடேட்டட், அதெல்லாம் கிடையவே கிடையாது. டெலிவரியில் 3 டேர்ம் தான் இருக்குது. இட் இஸ் டிஏடி, டிஏபி அண்ட் டிடிபி. நம்ம வந்து இன்னும் பழைய இன்கோடமில் சொல்லிட்டு இருப்போம். இன்னும் சொல்லப்போனால் யூசிபி ப்ராக்டிஸில் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எஃப்ஓபி வந்து ஏர் ஃப்ரைட்டுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொரியே இருக்குது. எஃப்ஓபி இஸ் சி ஃப்ரைட் ஒன்லி, எஃப்ஓபி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. பட் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கன்வீனியன்ட்டுக்காக யார் போனாலும் எஃப்ஓபி தான் யூஸ் பண்ணுவோம். எஃப்ஓபி வந்து யாருக்கு வந்து கிடையாது, இட் இஸ் ஃபார் ஓஷன் ஃப்ரைட் தான் அப்படிங்கிற ஒரு யூசி ஒரு இது இருக்குது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து எப்படின்னா நம்ம ஒரு ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம இந்தியன் எக்ஸ்போர்ட்டர் நம்மளுக்குன்னு ஒரு லா வச்சுப்போம், இதுதான் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொன்னால் we are not going to do business in India. We are going to do business with many people across the world. There may be lot of changes may happening. That is அந்த அதுக்கேற்றாப்புல நம்மளை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறையா விஷயத்தில் கிடையாது. நாம் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம இனர்ஷியா வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்குது. அப்போ இந்த மாதிரி சப்ளை செயின்லாம் பார்த்தீங்கன்னா when we are lack of responsiveness to the changing environment கண்டிப்பாக அதில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க. நார்மலாக சப்ளை செயினோட ரிஸ்க்கை வந்து 2 கேட்டகரியில் பிரிக்கலாம். ஒன் இஸ் கால்ட் ரெக்கரண்ட் ரிஸ்க், another one is called disruptive risk. மெனி சப்ளை செயின் மேனேஜர்ஸ், இப்போ வந்து பெரிய கார்பரேட்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கட் டவுன் ஆஃப் சப்ளை செயின் காஸ்ட் என்ன, அதுதான் அப்போ தான் அவங்களுக்கு வந்து கம்பெனியில் வந்து அவங்களுக்கு வந்து இது கிடைக்கும். நம்ம சப்ளை செயின் காஸ்ட்டை கட் டவுன் பண்ணி காமிச்சோம்னா கம்பெனி வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும், நம்மளுக்கு இன்சென்டிவ் கொடுக்கும். ஸோ அந்த கட் டவுன் காஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஒன்லி த ரெக்கரண்ட் ரிஸ்க் தே ஆர் ஃபோக்கஸிங். ஸோ நார்மலாக சப்ளை செயினில் பார்த்தீங்கன்னா இப்போ டிமாண்ட் ஃப்ளக்சுவேஷன், இப்போ தே ஆர் ஃபோர்காஸ்டிங் டிமாண்ட், இந்த மாதிரி டிமாண்ட் இருக்கும், இவ்வளோ இன்வென்ட்ரி இருக்கலாம், இவ்வளோ இருக்கலான்ட்டு தே வில் பிளான் த சப்ளை செயின். இந்த ரெக்கரண்ட் ரிஸ்க்கை மட்டும் வச்சு சப்ளை செயினை நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்ரப்டிவ் ரிஸ்க்குங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது த கான்சிக்வன்ஸ் வில் பி வெரி ஹை. நார்மலாக வந்து நம்ம சப்ளை செயினோடைய மேனேஜ்மெண்ட்டை வந்து ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்கணும். டிஸ்ரப்டிவ் ரிஸ்க்னா
we can anticipate that there may be some fire in supplier's factory. இதெல்லாம் நடக்குமா, நடந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ப்ரிவென்டிவ் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம அடாப்ட் பண்ணணும். அப்போ சப்ளை செயினில் பார்த்தீங்க அப்படின்னா we have to balance the efficiency and resilience. நார்மலாக வந்து எஃபிஷியன்சி அட்டைன் பண்ணுறது தான் இங்கே இருக்கிற எல்லா சப்ளை செயின் மேனேஜர்ஸோடைய கான்செப்டாக இருக்குது. எஃபிஷியன்சி இஸ் நாட் ஒன்லி டார்கெட், ரெசிலியன்ஸ் இருக்கணும். ரெசிலியன்ஸ்னால் இப்போ நம்மளுக்கு வந்து சப்ளை செயின், இப்போ ஒரு நம்ம பேசணும், வார் நடக்கலாம், பொலிட்டிக்கல் ரியோட்ஸ் எனிதிங் மே ஹேப்பன். அது நடந்தாலும் எனக்கு இங்கே வந்து கம்பெனியை நான் வந்து ரன் பண்ணுற அளவுக்கு, கண்டினியூட்டி பண்ணுற அளவுக்கு நான் வந்து முன்னாடியே என்னை எக்யூப் பண்ணிட்டேன்னு சொன்னால் தட் இஸ் த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சப்ளை செயின். சிமிலர்லி so we can classify the risk according to supply related. நீங்க supply chain managementல நீங்க வந்து பிளான் பண்ணும்போது supply related, demand related, production related and miscellaneous, இந்த மாதிரி 4 கேட்டகரி பண்ணிக்கலாம். சப்ளை ரிலேட்டடாக என்ன ரிஸ்க் வரும் அப்படிங்கிற நான் ஏற்கனவே சொன்னேன். உங்களுடைய சப்ளையர் வந்து இன்ஃபீரியர் குவாலிட்டி கொடுக்கலாம், நான் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸ் இருக்கலாம், நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்கலாம். ப்ரொடக்ஷன் ரிஸ்க் வந்து there is risk due to the malfunctioning of machinery, human risk, wrong packaging, பவர் ஷட்டவுன்ஸ், இந்த மாதிரி இருக்கலாம். டிமாண்ட் ரிஸ்க் வந்து பியூர்லி ஃபோர்காஸ்டிங் எரர்ஸ். ஃபோர்காஸ்டிங் வந்து வேர்ல்டில் என்றைக்குமே வந்து யாருனாலையும் பண்ணுறதுக்கு வந்து யாரும் எக்ஸ்பர்டைஸே கிடையாது. இதுதான் என்னுடைய டிமாண்ட் அப்படின்னு 100% யாரும் ஃபோர்காஸ்ட் பண்ணவே முடியாது. இந்த ஃபோர்காஸ்ட் எரர்ஸை வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் வி கேன் ஃபோர்காஸ்ட். நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மேபி தெர் மே பி 2 things, prediction and forecasting. But to some extent we can forecast our market. இதுதான் என்னோட மார்க்கெட், இவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு அதுக்கேற்றாப்புல நான் வந்து இன்வென்ட்ரியை பிளான் பண்ணலாம். பட் கண்டிப்பாக அது எரர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த எரரை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணுறதுக்கு we can make some methodology. உங்களுக்கு வந்து ஃபோர்காஸ்ட்டுக்கு இன்றைக்கி நிறைய கன்சல்டன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னலி ஹெல்பிங். அது மாதிரி நிறைய இன்னும் வேறு ரிஸ்க் எப்படி வரும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனில், குவாலிட்டி இஸ் எ வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ. இன்றைக்கி எக்ஸ்போர்ட்டர் பூராமே எல்லாருக்கும் இந்த தேவைப்படுற இஷ்யூ அதான். இப்போ நம்ம காலையிலேருந்து பார்த்தோம், இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் நம்மளோட பேசிகிட்டே இருக்காங்க, இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணுவோம், அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் there is one common risk for many cases. The problem arise due to quality compliance. ஸோ குவாலிட்டி கம்ப்ளைண்ட் ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆன்சர் இல்லை. கண்டிப்பாக வந்து பெரிய ஆன்சர் இல்லை. நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நம்ம என்ன தேர்ட் பார்ட்டி வந்து நம்ம கொண்டு வரலாம். உள்ள தேர்ட் பார்ட்டி கொண்டு வர்றது வந்து ஒரு கொஞ்சம் பிக் வால்யூம் ஆஃப் ட்ரேடில் பண்ண முடியுது. மீடியம் அண்ட் ஸ்மால் வால்யூம் ஆஃப் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி குவாலிட்டி கண்ட்ரோல் கொண்டு வந்து இப்போ நம்ம எஸ்ஜிஎஸ் மாதிரி பீப்புள்ஸை நம்ம உள்ள பண்ணுற அளவுக்கு மார்ஜின் இருக்குமா அப்படின்னு தெரில. அப்போ இந்த குவாலிட்டி இஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நம்ம எப்படி அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம், ஸ்டோரேஜ் ரிலேட்டட் ரிஸ்க் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி நிறையா மிஸ்லேனியஸ் இருக்குது. ஸோ சப்ளை செயினில் நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுடைய வல்னரபிலிட்டியை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய ரிஸ்க் வந்து மிட்டிகேஷன் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு சில சென்சிட்டிவ் ரிஸ்க்கை மட்டும் we can see some mitigation strategies. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளை செயின் ரிஸ்க்கை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண முடியாது, சில விஷயம் அவாய்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராப்பிங் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ், ஜியாகிரபிக்கல் மார்க்கெட், சில ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறத ட்ராப் பண்ணலாம், சென்சிட்டிவான மார்க்கெட்டை ட்ராப் பண்ணலாம். நெக்ஸ்ட் மிட்டிகேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம வந்து சில ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ண முடியாது, பட் we can control. How control? through vertical integration. அதை வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு vertical integrationல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. இன்க்ரீஸ் ஸ்டாக் பைலிங், மெயின்டைனிங் எக்ஸஸ் கெப்பாசிட்டி இன் ப்ரொடக்ஷன், ஸ்டோரேஜ். எப்போவுமே வந்து லீன் மேனுஃபேக்சரிங்லேயே இருக்காமல் கொஞ்சம் நீங்கள் அடிஷ்னல் பிளான் பண்ணுங்கள். அது மாதிரி வந்து கோஆப்ரேஷன் த்ரூ ஜாயிண்ட் எஃபர்ட்ஸ் டு இம்ப்ரூவ் சப்ளை செயின் விசிபிலிட்டி. அண்ட் ஆல்சோ பி ஃப்ளெக்சிபிள் த்ரூ போஸ்ட்போன்மெண்ட், மல்டிபிள் சோர்சிங், லோக்கலைஸ் சோர்சிங். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு சிங்கிள் டிபெண்ட் மார்னிங் சொன்னாங்க மேடம் நினைக்கிறேன், ஒரு சிங்கிள் டிபெண்ட் மார்க்கெட்டையோ இல்லை சிங்கிள் டிபெண்ட் பையரையோ சிங்கிள் டிபெண்ட் ரீஜனையோ எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் சைனீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் தான் போகிறாங்க. நம்ம ரெசெஷன் பீரியடில் 2008 என்ன நடந்துச்சு இப்போ நம்மளே பார்த்தோம். ரெசெஷன் யூரோப்பியன் கண்ட்ரி ரெசெஷன் ஆகுதுன்னா இந்தியாவுடைய கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி எல்லாம் இங்கே லே ஆஃப் பண்ணுறாங்க. திருப்பூரில் 3 நாள் தான் ஃபேக்ட்ரி ஓடுது. சைனாவில் பார்த்தா அந்த நேரத்தில் 3 நாள் தான் ஃபேக்ட்ரி ஓடுதா டெக்ஸ்டைல் அப்படின்னு பார்த்தா இல்லை. சைனாவில் வந்து தே ஆர் வெரி பிஸி ஆஸ் த நார்மல் ஷெடியூல். என்ன காரணம் அப்படின்னா தே ஆர் நாட் டிபெண்டிங் எ பர்டிகுலர் மார்க்கெட், particular region. They are focusing many regions. Appo when there is a recession happens, they are alternatively focused in the another region. நாம் என்ன பண்ணிடுறோம்னா we are binding some regions and when the political risk இல்லைன்னா இந்த மாதிரி சப்ளை செயின் ரிஸ்க் வந்ததுன்னு சொன்னால் உடனே நம்ம சஃபர் ஆயிரும்.
ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ரிஜிடாக வந்து நம்மளுடைய மார்க்கெட்டையோ இல்லை ஸ்ட்ரக்சர் ஆஃப் சப்ளை செயினோ இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக எப்போ இந்த ஆப்ஷன் இல்லையா உடனே இந்த ஆப்ஷன் போகலாம், இந்த ஆப்ஷன் இல்லையா இந்த ஆப்ஷன் போகலாம், அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நம்ம வச்சுட்டோம்னு சொன்னால் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த மிட்டிகேஷன். அண்ட் ஆல்சோ ஃபார் ப்ரொடக்ஷன் எப்படி நம்ம சப்ளை செயின் ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய இப்போ ஹெச்ஆர்எம் பாலிசிஸில் நீங்கள் நிறைய சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள், கெப்பாசிட்டி பிளானிங் மெயின்டெனன்ஸில் பாருங்கள், ஃபோர்காஸ்டிங் ஐ ஆல்ரெடி டோல்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் company and suppliers based upon that forecast is done, and for that you can give some proper replenishment plans. And logisticsல நம்மளுக்கு 3 type of risk எப்பவுமே இருக்கு. The risk that shipment is delayed, the risk that shipment does not reach the destination, the risk of hazardous material. சப்ளை செயின்ல 3 ரிஸ்க். ஷிப்மெண்ட் டிலே ஆகலாம், டெஸ்டினேஷன் போகாமல் இருக்கலாம், மேபி நீங்கள் சொன்னீங்க பைரேட்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஹசார்டஸ் மெட்டீரியலோட மிக்ஸ்அப் இருக்கலாம். அப்போ இந்த 3 ரிஸ்கையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு எக்ஸலண்ட்டாக சார் சொன்னாங்க எப்படி ஹவு டு ஹேண்டில் மெரைன் இன்சூரன்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அவங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கங்க. அவங்க நாட் கவர்டு அப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அந்த நாட் கவர்டில் நம்ம வந்து ரிஸ்க் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கொஸ்டின் தான் இப்போ எல்லாரும் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. நாட் கவர்டுங்கிறதுக்கு யூ மேனேஜ் யூ cannot insure certain things cannot be insured, it can be managed. அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங் ரிலேட்டடில் நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் அ ஃபியூச்சர் ட்ரெண்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃபார் சப்ளை செயின் ரிஸ்க். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததோட இன்னும் ஃபியூச்சரில் சப்ளை செயின் ரிஸ்க் வந்து இன்னும் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்சல்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்துலாம் ரிஸ்க் வரும் அப்படிங்கிறதுக்கான சோர்சஸ் கொடுக்குறாங்க. இட் மே பி எக்கனாமிக் இதில் வரலாம், இட் மே பி ஈக்காலஜிக்கல் ரிஸ்க். நீங்கள் பார்த்தீங்கன்னா குளோபல் சப்ளை செயின் முன்னாடிலாம் வந்து ஜிஎஸ்சிஎம்னா குளோபல் சப்ளை செயின் தான் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். இப்போ ஜிஎஸ்சிஎம்னா என்ன சொல்கிறாங்கன்னா க்ரீன் சப்ளை செயின்ங்கிறாங்க. புதுசாக வந்து க்ரீன் அப்படின்னு எல்லாத்துலேயுமே என்விரான்மெண்டல் இம்பாக்ட் பண்ணுறாங்க. யூரோப்பியன் கண்ட்ரி எங்கேயோ இருக்க யூரோப்பியன் கண்ட்ரி கஸ்டமர் நம்மளுக்கு வந்து இங்கே நீ வந்து என்விரான்மெண்டல் இந்த ஃபேக்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்னு நம்மள சொல்லிட்டு இருக்கான். மெரைன் ப்ராடக்ட்டில் இங்கே நான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னா நீ கேட்ச்மெண்ட் சர்டிஃபிகேட் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நிறைய பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற கான்செப்ட் எல்லாம் எனக்கு என்விரான்மெண்டல் ஃபோக்கஸாக இருக்குது. இது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தோணலாம், சில விஷயம் கஷ்டமாக தோணலாம், பட் இதை அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய நெட்வொர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா the problems may come in future from ecological related issues, demographic issues, new technologies. நம்ம ஒரு புது டெக்னாலஜி வரும்போது அவுடேட்டட் கேஸ் அங்கே நம்ம கொஞ்சம் மாறுறதுக்கு லேட் ஆகும். Regulatory problems like many issues related to political the countries or and the policies like that, economic, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சப்ளை செயின் ரிலேட்டடான ரிஸ்க்கை வந்து ஃபியூச்சரில் நம்மளுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. So what I would like to conclude in the supply chain risk management is the trend towards reducing cost has resulted in globalization of supply chain, making supply chain more vulnerable and complex. சப்ளை செயின் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து கட்டிங் டவுன் காஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து ஒயிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எங்கேயோ ஒரு மெட்டீரியலை வாங்கி எங்கேயோ மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது வந்து ரெடியூசிங் காஸ்ட்டுங்கிற கான்செப்டில் சப்ளை செயினை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இனி குறைக்க முடியாது. ஆனால் நம்ம இந்த சப்ளை செயினோடைய ரிஸ்க்கை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு we can make some alternate issues. The trend towards outsourcing non-core business activities has resulted in loss of control when it is most needed. ஸோ உங்களுடைய அவுட் சோர்சிங் வந்து ஜாஸ்தியானனால கண்ட்ரோலிங் வந்து உங்கள் கையில் இல்லை. நீங்கள் வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டீங்க. நீங்கள் வந்து சென்ட்ரல் இதில் தான் இருக்கீங்க, கோரில் தான் இருக்கீங்க. நான் கோர் ஆக்டிவிட்டி பூரா உங்ககிட்ட கிடையாது இன்னைக்கு மேனுஃபேக்சரிங். அது யாரோ சம் அதர் பீப்புள் உங்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இங்கே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதை நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். And also the trend towards just-in-time and lean practices result in efficiency rather than effectiveness. So நம்ம வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து உடனே பண்ணுறது just-in-time manufacturing, lean manufacturing அப்படின்னு சொல்லி எஃபிஷியன்சியை டெவலப் பண்ணி எஃபெக்டிவ்னஸை லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? The trend towards the consolidation of suppliers has resulted in increased potential for supplier failure. ஸோ சப்ளையர் வந்து இப்போ நம்ம ரொம்ப கன்சாலிடேட் பண்ண வந்து சப்ளையரோட ஃபெயிலியருக்கான ரிஸ்க் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது நம்மளுக்கு. All the above facts makes SCRM a very vital for our organization. So adequate importance has to be given by all corporates to plan their SCM and their successful operation. And I also requested the insurance providers here to give future plans for many SCM related issues. And I வந்து
கிரெடிட், பொலிட்டிக்கல் அப்படிங்கிற ஜென்ரல் நம்ம இது வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணோம். இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எக்ஸ்போர்ட்டர் வந்து இப்போ கேரி ஓவர் ஆகும்போது நியூ த்ரெட்டெல்லாம் நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த நியூ த்ரெட்டை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு வி நீட் சப்போர்ட்டிவ் மெக்கானிசம் ஃப்ரம் அவர் கவர்மெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்னும் நிறைய நம்மள எக்ஸ்பர்டைஸ் பீப்புளாக இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு இன்னும் பெட்டர் சொல்யூஷன் வந்து இந்த சப்ளை செயின் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஃபியூச்சரில் கொடுத்தா இன்னும் வந்து அது வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸுக்குலாம் ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐ ஃபீல். அண்ட் please, any questions, sir? Yeah. Very interesting topic. Your suggestions I went through. I stayed back. Yeah, please, sir. To see this supply chain management itself, because there is a global issue on supply chain today. There are a lot of issues in that, and one suggestion from my side is that, see, madam told that you cannot depend on one buyer. Yeah. There is a difficulty there, and you should have concentration on different aspects. Multifaceted it should be, to avoid this supply chain, to have proper management, risk management on this supply chain. Yes, sir. There are some difficulties in some industries. For example, you take Hyundai. Hyundai has got lot of auxiliary units. They are having their management being done only to supply material to Hyundai only. Hyundai only. Oh. So this is totally dependent upon Hyundai. If there is going to be any disruption of business in Hyundai, then there is a total disruption of this auxiliary unit also. Oh. This is how this structure of supply chain has conglomerated in particular locations, which has resulted in a greater risk for the industry, for the employees, for the country also. Yeah. This is sometimes inevitable. If you take, for example, another example I'll give you, Chennai Petroleum. Okay. If you see Chennai Petroleum, in and around many of the industries depend upon crude being supplied to them for their own processing of the hydrocarbon. This is the structure at which they are working. This supply chain management is to some extent is being addressed by insurers even today. How they are doing it? What is called, there is a loss of profit insurance. In loss of profit insurance, we address a portion of the revenue being disrupted because of one of the supply chain getting an accident or peril operating upon a supply chain. For example, suppose I am a person receiving material from Chennai Petroleum and hydrocarbon for the purpose of processing, say, benzene. I process it and send it to my market. If there is going to be a disruption of Chennai Petroleum unit, my revenue gets affected. Perhaps I may import, or I may get this crude from somewhere else. The emergency management is something, but the emergency management will also cost me more. But at the moment, till such time I make an alternative arrangement, there is a revenue loss for me. This revenue loss is also addressed by insurers in that form of suppliers extension under the fire loss of profit also. Oh. My suggestion is that I am very impressed with your way in which you have presented it. You add in that there is also an insurance concept which addresses the revenue loss because of the disruption of business, revenue loss in the supply chain. This you can add. This is only my suggestion. So thank you so much, sir. So this is what I am expecting from the people of service provider that is who are with us. ஏன்னா வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் வந்து இன்னைக்கு நிறைய சொல்யூஷன்ஸுக்கு நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, ரிஸ்க் எப்படி வர்றது, மிட்டிகேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம சொன்னால் கூட certain things we cannot avoid. When it happens, how the consequence, the impact வந்து நம்ம எப்படி மினிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான கண்டிப்பாக வந்து பாலிசிஸ் வந்து it will be very helpful. And this is what we can do in the case of supply chain risk management in many cases. So இப்போ சார் சொன்ன ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி Hyundai வந்து இங்கே நிறைய ஆன்சிலரி யூனிட் இருக்குது, Hyundaiக்கு ப்ராப்ளம் வந்தால் இந்த ஆன்சிலரி யூனிட் எல்லாம் சஃபர் ஆகும் அப்படிங்கிறனாலேயே நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேபி Hyundai இஸ் வெரி ஸ்மார்ட். நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூவில் நான் ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் ஓவர்சீஸ் போனீங்கன்னா அங்கே போய் நீங்கள் அவங்களெல்லாம் உங்களை டிபெண்ட் ஆக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. அதுதான் Hyundai இப்போ இங்கே நம்மகிட்ட வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நாம வந்து Hyundai ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா Hyundaiக்காக நம்ம பார்க்க மாட்டோம், அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கிற இந்தியன் ஆர்கனைசேஷன் எல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறனால Hyundai நம்ம ரொம்ப சாஃப்ட் கார்னரில் டீல் பண்ணுவோம். ஸோ சேம் திங்
அதே மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஓவர்சீஸ் போகும்போது when you are going for project in overseas, நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி நீங்கள் வந்து அங்கே வந்து அந்த கண்ட்ரி டிபெண்ட்டாக நீங்கள் மேக் ஏ செயின் ஃபார் தட் ஸ்ட்ராட்டஜிஸ். இது வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணிக்கலாம். we are making strategies for managing the risk. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணுறதுலாம் வந்து இனிமேல் வந்து ஃபியூச்சர் எக்ஸ்போர்ட்டர்ஸ், அதாவது இன்னைக்கு நம்மளுக்கு வந்து நிறைய இந்த இஷ்யூஸில் we can make a lot of such things and any discussions regarding the both topics. மேபி இது வந்து ஒரு நியூ டாபிக்ங்கிறனால நிறைய